வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஜூஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் இருக்க ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் பார்த்தீங்களா, கொட்டுற வெயிலுக்கு அப்படியே நல்லா சில்லுன்னு வந்து நம்ம குடிக்கிறப்போ அவ்வளோ வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே டைமில் உடம்புக்கு வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. இந்த ஜூஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2 டம்ளர் ஜூஸ் எடுக்கிறதுக்காக நான் 3 குக்கும்பர் எடுத்துருக்கிறேன். அதோட தோல் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து சில காயில் பார்த்தீங்கன்னா தோல் வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்பு தட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் வந்து தோலை எடுத்துறேன். தோல் எடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். இப்போ தோல் எடுத்து வச்சிருக்கிற இந்த குக்கும்பர் எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈவனாக நல்லா வந்து உங்களுக்கு அரைப்பட்டு கிடைக்கும். இல்லைன்னா வந்து துண்டு துண்டாக வந்து மிக்ஸி ஜாரில் ஒழுங்காக அரைப்படாது. அதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்லைசஸ் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் வந்து பெரிய இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வடிகட்டுறப்போ இந்த திப்பி வரும் இல்லையா, இதில் இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அது ஃபுல்லாமே ஃப்ளஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லாவே வந்து நல்லா அந்த ஜூஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய குக்கும்பர் ஜூஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே குடிச்சோம்னா அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து நான் இதில் அளவு சொல்லலை, ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா இந்த ஜூஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்து பரிமாற வேண்டியதான். சூப்பரான நம்மளுடைய குக்கும்பர் ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக சில்லுன்னு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ நல்ல ஒரு கிளாஸ் டம்ளரில் நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் எல்லாமே போட்டு நீங்கள் நல்லா டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. நீங்கள் கடையில் மோஸ்ட்லி வாங்குற பேக்கெட் ஜூஸஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாகவே வீட்டில் இந்த சம்மர் டைமில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.